வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, பாவத் பாவக பலன் யோகமும் உண்டு தோஷமும் உண்டு பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க. அதாவது என்ன அப்படின்னா, பாவத் பாவகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா என்ன அமைப்பு அப்படின்னா, ஒரு கிரகம் அந்த பாவத்துக்கு தன் பாவத்துக்கு 6, 8, 12 மறைந்திருக்கும் பட்சத்தில் அது அந்த பாவத்துக்கு உண்டான பலன் முழுமையாக தராது அப்படின்னு ஒரு அமைப்புங்க. சரிங்களா? அந்த அமைப்பில் இதில் நான் பார்த்த ஜாதகங்களும் சேர்த்தே நான் இதில் சொல்கிறேன். சரிங்களா? நான் பார்த்த ஜாதகத்துக்கு சில வித்தியாசமான அமைப்பெல்லாம் இருக்குது, அதையும் சேர்த்தே சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பாவத் பாவக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஒரு பாவத்துக்கு அந்த கிரகம் அந்த லக்னத்துக்கு சுப கிரகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த லக்னத்துக்கு அந்த சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக இருக்கும் பட்சத்தில் தன் பாவத்துக்கு 6, 8, 12ஆம் இடத்துல மறைந்திருக்கும் பட்சத்தில் அந்த பாவத்துக்கு உண்டான சுப விஷயங்கள் சுப காரியங்கள்லாம் அந்த ஜாதகருக்கு முழுமையாக கொடுக்காது தன்னுடைய திசையில் அப்படின்னு ஒரு அமைப்பு. அதே போல் அந்த லக்னத்துக்கு தீய கோள்கள் தீய கிரகங்கள் அந்த தீய ஆதிபத்தியத்துக்கு 6, 8, 12ஆம் இடங்களில் மறைந்திருக்கும் பட்சத்தில் அது தீய பலன் தராது, ஓரளவு நன்மை தரக்கூடிய அமைப்பு. அந்த பாவத்துக்கு உண்டான தீய பலன் அந்த கிரகம் தன்னுடைய திசையில் அதிகமாக தர முடியாது, ஏன்னா அந்த பாவத்துக்கு மறைந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் நம் ஜோதிட விதி என்ன சொல்லுது. பாவத் பாவக அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அந்த பாவத்துக்கு உண்டான கிரகம் அந்த பாவத்துக்கு மறைந்திருக்கும் பட்சத்தில் தன்னுடைய திசையில் யோகம் உண்டு தோஷம் உண்டு அமைப்பில் கொடுத்துருக்காங்க. இது என்ன அமைப்பு, என்ன வித்தியாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா, இப்போ ஒரு கிரகம் அந்த லக்னத்துக்கு சுப ஆதிபத்தியம் பெற்று அந்த ஆதிபத்தியத்துக்கு மறையாமல் உட்காந்து திசை நடந்தாலும் அந்த ஜாதகருக்கு யோகமான பலன் கொடுத்தாலும் அந்த ஜாதகருக்கு மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாதுங்க. அந்த ஜாதகருக்கு அந்த திசை நடக்குது அப்படின்னாலும் அந்த ஜாதகருக்கு உண்டான உறவு நிலைகளுக்கு எப்படி இருக்குது, அதாவது அந்த ஜாதகருக்கு மனைவி, அடுத்தது பெண்ணாக இருந்து கணவன், சரிங்களா, இந்த மாதிரி அமைப்பில் அல்லது தாய் தந்தை பிள்ளைகள் கூட பிறந்தவங்க இவங்களுக்கெல்லாம் அந்த திசை யோகமாக இருக்குமா, அவங்களுக்கெல்லாம் எல்லாம் அந்த திசா காலங்களில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சங்கடங்கள் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கா அப்படின்னும் சேர்த்து தான் நம்ம பலன் பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்தானா அது நல்லா தெளிவாக அந்த ஜாதகம் சொல்லுது நமக்கு. அந்த மாதிரி நான் ஒரு 2-3 ஜாதகங்களை ஆய்வு பார்த்துருக்கேன். அந்த அமைப்பை நான் இந்த பதிவில் சொல்லலாம் அப்படின்னா நான் இந்த வீடியோ பதிவு பண்ணேன். சரிங்களா? சரி, இப்போ பாவத் பாவகம் அப்படின்னா என்னென்னா, ஒரு பாவ அதிபதி அந்த பாவத்துக்கு மறைந்திருந்தால் அது தீய கோளாக இருக்கும் பட்சத்தில் அந்த சுப ஆதிபத்தியம் இல்லாமல் பகை ஆதிபத்தியமாக ஏதாவது தீய ஆதிபத்தியம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அது தீய ஆதிபத்திய பலன் தராது. அதே சுப ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் அந்த சுப பலனும் தராது அப்படிங்கிறதான் ஒரு விதி. சரிங்களா? சரி, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை சொன்னால் தான் தெளிவாக புரியும். சரிங்களா? ஏன்னா இந்த பதிவு போடுறது எதுக்குன்னா, இந்த மாதிரியும் எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இதில் நிறைய விஷயங்கள் ஜோதிடம் அப்படின்னு எடுத்துட்டா பெரும் கடல். அந்த கடலில் நம்ம எவ்வளவோ முத்தி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இந்த ஜோதிடம் அப்படின்னு 12 பாவம் இருக்கு இல்லைங்களா, இந்த 12 பாவம் அது ஒரு மேஜிக் பாக்ஸ் மாதிரி அப்படியே நம்ம எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பலன்கள் அந்த ஜாதகருக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு திசை நடக்குது அப்படின்னா அந்த 12 பாவமும் இயங்கக்கூடிய தன்மைங்க. சரிங்களா? ஒரு திசை நடக்குதுன்னா நம்ம உடனே அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும், அப்புறம் அந்த பாவாதிபதி யார், என்ன மாதிரி அமைப்பில் இருக்காங்க, என்ன சாரம் கொடுத்துருக்கு, எந்த மாதிரி அமைப்பில் இருக்குது, அந்த சாரநாதன் வீடு கொடுத்தவங்களே எப்படி இருக்காங்க, அந்த லக்னத்துக்கு சுப ஆதிபத்தியம் பெற்றிருக்கோம், அந்த ஜாதகருக்கு யோகமாக இருக்குமா, அதை மட்டும்தான் நம்ம சுற்றி அந்த டார்கெட் வச்சு தான் அப்படி தான் நம்ம ஜாதகம் பலன் எடுப்போம். ஆனால் அந்த ஜாதகருக்கு பாருங்க, அவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு கூட அது பலன் அது நடக்கக்கூடிய அமைப்பு, அப்படியே பளிச்சுன்னு காட்டக்கூடிய அமைப்புலலாம் நான் ஜாதகத்தை பார்த்துருக்கேங்க. நான் பார்த்த ஜாதகத்தை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த பதிவு சொல்கிறேன். சரி, இப்போ நான் அந்த என்ன மாதிரி அமைப்பில் பார்த்தேன், எந்த மாதிரி அமைப்பில் அந்த கிரகம் இருந்ததுன்னு இப்போ சொல்லிடுறேன். கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா நேரம் கருதாத அமைப்பில் வீடியோ நீளமாக போகக்கூடிய அமைப்புங்களா, சுருக்கமாக இந்த பதிவில் சொல்கிறேன். வருங்காலங்களில் அந்த ஜாதகம் எப்படி இருக்குது, நிறைய அந்த முழு ஜாதகமே நான் கட்டத்தில் போட்டு உங்களுக்கு விரிவாக கூட வருங்காலங்களில் நான் வீடியோ பதிவாக போகிறேன். சரிங்களா? இது டக்குன்னு சொல்லலாம், இதை வச்சு நீங்கள் பார்க்குறவங்களும் நீங்கள் இந்த மாதிரி பலன் பாருங்கள். அது நம்மளுக்கு டக்குன்னு அது இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்ல வரேன். சரிங்களா? புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.
சரி, இப்போ என்ன அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, நான் பார்த்த ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா மீன லக்கணம். மீன லக்கணத்துக்கு சனி திசை நடக்குது அந்த ஜாதகருக்கு. அந்த சனி பகவான் மீன லக்கணத்துக்கு யாரு? 11ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, விரையாதிபதி. இந்த சனி பகவான் அந்த லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல உட்காந்து அந்த ஜாதகருக்கு திசை நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு ஜாதகருக்கு திசை நடக்குது. இந்த லக்கினம் என்ன லக்கினம்? உபய லக்கினம். உபய லக்னத்துக்கு 11ஆம் இடம் மாரகஸ்தானம். அந்த சனி பகவான் சுகஸ்தானமான 4ஆம் இடத்துல உட்காந்து திசை நடந்துட்டு இருக்கு. இப்போ அவங்களுக்கு போயிட்டு இருக்க சுய புத்தி போயிட்டு இருக்கு. இப்போ தொழில் பற்றி கேட்டுட்டு வந்தாங்க. சொந்த தொழில் செய்யலாமா அல்லது வேலைக்கு ஏதாவது போகலாமா, எந்த மாதிரி இருக்கும் தொழில் பற்றி சனி அப்படி சொல்லி தொழில்காரர்கள் இல்லைங்களா. இப்போ 4ஆம் இடத்துல உட்காந்து 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால தொழில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேட்டு வந்தாங்க. அப்படியே அவங்க தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சிரமமாக போயிடுச்சு. உடம்பு சரியில்லாமல் நிறைய வைத்திய செலவு, நிறைய பெரிய அமௌண்ட்டை செலவு பண்ணிட்டேன். ரொம்ப சிரமப்பட்டு அவங்க வந்திருக்காங்க. இப்போ படிப்படியாக கொஞ்சம் சீராக இருக்குது. அவங்களுக்கு திருப்பி உடம்பு சரியில்லாமல் போயிடுமா, எப்படி இருக்கும், என்னுடைய ஜாதகம் பார்த்து பலன் எடுக்கலாமா அப்படிலாம் கேட்டு என்கிட்ட சொன்னாங்க. சரி, நான் அவங்களுக்கும் சேர்த்து பார்க்குறேன் அப்படின்னு நான் ஜாதகம் எடுத்து பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ அந்த ஜாதகத்தில் பாருங்கள் என்ன வித்தியாசம் நான் பார்த்தேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ ஜாதகருக்கு நல்லா இருக்குது, தொழிலில் தான் கொஞ்சம் இருக்குது. அதை இப்போ போக போக சரியாயிடும். சனி 4ஆம் இடம் பாவர் அப்படிங்கிறதுனால கேந்திரத்தில் இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா. இப்போ மாரக ஸ்தானத்துக்கு அவர் வந்து மறையாமல், அதாவது ஒரு அமைப்பில் மரகஸ்தானத்துக்கு மறைந்து தான் இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல தான் அந்த சனி பகவான் இருக்கார். விரயஸ்தானத்துக்கு 5ஆம் இடத்துல தான் இருந்தாலும் அவர் பாவர் அப்படிங்கிறதுனால கேந்திர அமைப்பில் இருந்தாலும் விரயம் அதிகமாகும். இவர் வந்து பாவர் அப்படிங்கிறதுனால திருவோணஸ்தான அமைப்பில் இருந்தாலும் அது அவ்வளவா இருக்காது. ஓரளவு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லைங்க, அந்த சனி பகவான் வாங்கியிருக்க சாரம் என்ன அப்படின்னா, அந்த மீன லக்னத்துக்கு 2 9ஆம் அதிபதியான பாக்யாதிபதி தனாதிபதி சாரமான மிருகசீடம் சாரம் பெற்ற சனி பகவானாக இருக்காரு. அந்த செவ்வாய் வந்து லக்னத்தில் இருக்காரு. 4ஆம் பார்வையாக அந்த சனியும் பார்க்கக்கூடிய அமைப்பு. அந்த ஜாதகருக்கு நல்ல அமைப்பாக இருக்குது. போக போக தொழில் வளர்ச்சி எல்லாம் மேலுமே கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் அந்த திசை இருக்குது. சரி, அந்த ஜாதகருக்கு நல்லா இருக்கு. அவங்க தாயாருக்கு ஏன் உடல் ஆரோக்கிய குறைபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அதில் என்ன இருக்குது அமைப்பு வித்தியாசம் என்ன அப்படின்னா, அங்கே பாருங்கள், அந்த 4ஆம் இடத்தை அப்படியே லக்னமாக வைத்து பாருங்கள். சரிங்களா. அந்த 4ஆம் இடத்துக்கு லக்னமாக இருந்தால் மிதன லக்னம். சரிங்களா. அந்த மிதன லக்னத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான் ஆவார். அவர் அந்த நல்ல அமைப்பில் தான் இருக்கார். அந்த லக்னத்துக்கு, அதாவது மிதன லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல அமைப்பில் நல்ல அமைப்பில் தான் இருக்கார். அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துட்டேன். சரிங்களா. அடுத்தது அந்த சனி பகவான் யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அந்த மிதன லக்னத்துக்கு அந்த சனி பகவான் பாக்யாதிபதி, அதாவது அஷ்டமாதிபதியும் அவரே பாக்யாதிபதியும் அவரே. சரிங்களா. 2 ஆதிபத்தியம் பெற்ற கிரகமே சனி பகவான் ஆவார். மிதன லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் அந்த சனி பகவான் ஆவார். அது பிரச்சனை இல்லைங்க, ஏன்னா சுப ஆதிபத்தியம் பெற்றிருக்காரு சனி. சரிங்களா. அவர் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அந்த மிதன லக்னத்துக்கு நட்பு கிரகம் பாக்யாதிபதி அப்படிங்கிறதுனால சனி பகவானால எந்த ஒரு பிரச்சனையும் அந்த தாயாருக்கு, அவங்களுக்கு ஜாதகருடைய தாயாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை. ஆனால் அவர் வாங்கியிருக்க சாரம் என்ன, சாரம் தான் அங்கே பிரச்சனை அதிகமாக கொடுத்துருக்கு. அந்த சாரம் நாதன் வந்து அந்த மிதன லக்கணமாக எடுத்திருக்கோம் இல்லைங்களா. மீன லக்கணத்துக்கு 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம். அந்த தாயார் ஸ்தானத்தை 4ஆம் இடமாக நம்ம எடுத்திருக்கோம் இல்லைங்களா. 4ஆம் இடத்தை லக்னமாக எடுத்திருக்கோம் இல்லைங்களா. அந்த 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் யார்? 6ஆம் அதிபதி. அந்த மிதன லக்னம் உபய லக்னம். அந்த மிதன லக்னம் உபய லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி ரோகாதிபதி அந்த செவ்வாய் பகவான் ஆவார். அவர் கர்மஸ்தானமான 10ஆம் இடத்துல இருக்கார். அவரே மாரகாதிபதியும் ஆவார் செவ்வாய். இந்த லக்னத்துக்கு பகை கிரகம். 6ஆம் அதிபதியான ரோகாதிபதி மாரகாதிபதியான செவ்வாய் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் உட்காந்து அந்த 4ஆம் இடமான லக்னத்தை, தாயார் ஸ்தானத்தை லக்னமாக எடுத்துருக்கோம் இல்லையா, 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. இங்கே தான் அவங்களுக்கு வந்து அந்த தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் வந்து குறைபாடு ஏற்பட்டு வைத்திய செலவு கொடுத்து அவங்களுக்கு பெரிய செலவு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த சனி பகவான் யார்? இந்த லக்னத்துக்கு, மீன லக்னத்துக்கு லாபாதிபதி விரையாதிபதி. பணம் விரயம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இங்கே தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இல்லாமல் அமைப்பு. ஏன்னா அவர் செவ்வாய் சாரம் பெற்றிருக்கார். 4ஆம் இடத்துக்கு ரோகாதிபதி மாரகாதிபதி சாரம் பெற்று அவர் பார்வையில் இருக்கக்கூடிய சனி பகவான், அவரே அஷ்டமாதிபதியும் கூட. இந்த இடத்துல அவங்க அம்மாவுக்கு வைத்திய செலவு கொடுக்கணும், உடம்பு சரியில்லாமல் போகணும். பாக்யாதிபதி அப்படிங்கிறதுனால
அது செலவு விரையாதிபதி, இந்த ஜாதகருக்கு விரையாதிபதி பணம் விரயம் பண்ணி அந்த ஜாதகருக்கு அந்த தாயாருக்கு பாக்கியாதிபதிங்கிறதுனால உடல் சீராக கொண்டு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு திசை நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் அது இயங்கக்கூடிய தன்மைங்க. தாயாருக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, அவங்களுக்கெல்லாம் இப்படி இருக்கு. ஏன்னா ஒரு திசை யோகமாக இருக்குது, அந்த ஜாதகரை நல்லா வசதி வாய்ப்பு கொடுத்துரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு உயிர் காரகத்துக்கும் வச்சு நம்ம பலன் எடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு அப்படி பளிச்சுன்னு அந்த ஜாதக கட்டம் அந்த கிரக நிலை கொடுக்குது அப்படிங்கிறத அதை நாம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில். அதனால தான் இப்போ உடனே இந்த பதிவு போடலான்னு அப்படின்னு நான் போட்டேன். சரிங்களா? இப்போ பார்த்த ஜாதகம். சரிங்களா? இந்த ஒரு அமைப்பு ஜாதகம். சரி, இது என்ன அமைப்பெல்லாம் இருக்குது, நான் வருங்காலங்களில் இந்த ஜாதகத்தை விரிவாகவே போட்டு சொல்கிறேன். சரிங்களா? அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கி அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் நான் ஜாதகத்தை பதிவு போடணும். இப்போ சொல்லணும், ஒரு பாவத்துக்கு உண்டான மட்டும் பார்க்கக்கூடாது, ஒவ்வொரு பாவத்துக்கும் உயிர்காரகத்தும் ஏதாவது பிரச்சனை கொடுக்குமா நாம் எடுத்து பார்க்கணுங்கிறதுனால தான் இந்த பதிவு போட்டேன். சரி, இன்னொரு ஜாதகம் இதுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? இன்னொரு ஜாதகம் எடுத்தோன்னா அதே மீன லக்கணத்தையே சொல்கிறேன். மீன லக்கணத்தையே பார்த்தேன். இந்த மீன லக்கணம் இன்னொரு ஜாதகம். சரிங்களா? இங்கே என்ன அப்படின்னா, இந்த மீன லக்கணக்காரங்களுக்கு இப்போ குரு தேசை போயிட்டுருக்கு. குரு திசையில் என்ன அப்படின்னா, அந்த குரு பகவான் லக்னாதிபதி இல்லைங்களா, அவர் லக்னாதிபதி 11ஆம் இடமான மகர ராசியில் உட்காந்து திசை நடந்துட்டுருக்கு. மகர ராசி அந்த 11ஆம் இடம் மீன லக்னத்துக்கு என்ன, மாரகஸ்தானம். மாரகஸ்தானத்தில் நீச்ச வீட்டில் குரு உட்காந்து திசை நடந்துட்டு குரு வக்ரமாயிருக்காரு. இப்போ என்ன அப்படின்னா, இந்த நீச்சமானக்கூடிய லக்னாதிபதியே வக்ரமானதுனால அது என்னன்னா உச்ச நிலைக்கும் போயிடுது. அப்படிங்கிறதுனால குரு திசை அந்த ஜாதகம் ஒன்றும் பாதிப்பு கொடுக்கல. சரிங்களா? அந்த மாரக ஸ்தானத்துக்கு சனி எப்படி இருக்காரு, அவர் எல்லாம் நான் சுற்றி பார்த்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் அந்த குரு பகவான் அந்த ஜாதகருக்கு என்னென்ன பிரச்சனையும் கொடுக்கல, நல்ல பலன் தான் கொடுத்துட்டு இருக்கு. சரி, மேலே மேலே வசதி வாய்ப்பு கொடுக்குது, தொழில் வளர்ச்சியெல்லாம் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எதுக்காக பார்க்க வந்தாங்க அந்த ஜாதகர் அப்படின்னு எடுத்துட்டா, கூட பிறந்தவங்க கூட கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குப்பா, கூட இளைய சகோதரிங்க கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அவங்க கூட சண்டை சச்சரவாக இருக்குது, மன உளைச்சலாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, எப்போ சரியாகும், கூட பிறந்தவங்களோட ஒத்துமை எப்போ ஆகும், அந்த மாதிரி கேட்டு வந்தாங்க. இங்கே என்ன அந்த பலன் கொடுத்துருக்கு அப்படின்னா, இப்போ அந்த மீன லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அந்த மீன லக்னத்துக்கு இளைய சகோதரம்னால பிரச்சனைன்னு சொன்னாங்க. அந்த இளைய சகோதரம் எடுத்துக்கிட்டால் 3ஆம் இடம். 3ஆம் இடம் எடுத்துக்கிட்டால் ரிஷப ராசி பார்த்து இல்லைங்களா, அந்த ரிஷப ராசி என்ன, ஸ்திர லக்னம். இப்போ அந்த குரு பகவான் திசை நடந்துட்டுருக்கு. அந்த ஸ்திர ராசியை, அதாவது ரிஷப ராசி சகோதர ஸ்தானத்தை அப்படியே லக்னமாக வைங்க. இப்போ கூட பிறந்தவங்க கிட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கூட பிறந்தவங்கன்னா 3ஆம் இடத்தை நம்ம பார்க்கணும். முதல்ல 3ஆம் இடத்தையும் அந்த ஜாதகருக்கு திசை நடத்தக்கூடிய கிரகத்தை வச்சு நம்ம பலன் பார்த்தா எதனால் கூட பிறந்தவங்களால பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம பலன் எடுத்துடலாம் இல்லைங்களா. அந்த மாதிரி அமைப்பில் நான் எடுத்தது. இப்போ 3ஆம் இடத்துக்கு அந்த குரு பகவான் யார், அந்த ஸ்திர லக்னத்துக்கு அந்த அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா குரு பகவான் அஷ்டமாதிபதியாக வரார், அவரே லாபாதிபதியாகவும் வராரு. சரிங்களா? இப்போது இந்த ரிஷப ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு அஷ்டமாதிபதியான குரு மகரத்தில் உட்காந்து நீச்சம் அடைந்து வக்ரமாகி அந்த 3ஆம் இடத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பு. இங்கே இந்த குரு பகவான் என்ன சாரம் பெற்றிருக்காரு அப்படின்னு எடுத்துட்டான்னா, சந்திர பகவான் திருவோண நட்சத்திரத்தில் சந்திர பகவானுடைய சாரம். இப்போ இந்த சந்திரன் அந்த ராசியிலேயே இருக்கார், 3ஆம் இடத்துலையே, அதாவது அந்த 3ஆம் இடம் இளைய சகோதர சமம் இல்லைங்களா, அங்கேயே இருக்கார். இப்போ என்னன்னா, அந்த ஸ்திர லக்னத்துக்கு 3ஆம் இடம் மாரகஸ்தானம். சரிங்களா? இங்கே அஷ்டமாதிபதியான குரு பகவான், 3ஆம் இடத்துக்கு அஷ்டமாதிபதியான குரு பகவான் அடுத்தது 3ஆம் இடமான மாரகஸ்தானாதிபதி உச்சம் பெற்று நின்று அந்த 3ஆம் இடத்துல இருக்கார். உச்சம் பெற்ற சந்திரன், அவருடைய சாரம் பெற்ற மாரகாதிபதி சாரம் பெற்ற குரு பகவான் அந்த 3ஆம் இடத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது அந்த 3ஆம் இடத்துக்கு அந்த லக்னமாக எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இளைய சகோதர ஸ்தானம், அந்த ஸ்தானத்தை பார்க்குற மாதிரி 3ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பு. இங்கே என்ன அப்படின்னா, இளைய சகோதர ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு மாரகஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவானுக்கு பகை கிரகமான குரு பகவான் அந்த ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பில், குரு தேசை அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அவங்க இளைய சகோதரங்களுக்கு இடையே பிரச்சனை, கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி எல்லாம் இப்போ அவங்களுக்கு குரு தேச சுய புத்தி போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனைலாம் அவங்களுக்கு கொடுத்துருக்குங்க. இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அப்புறம் ஓரளவு
அந்த 3ஆம் அதிபதியும் நல்ல அமைப்பில் தான் இருக்காரு, ஒன்றும் பாதிப்பு கொடுக்காது. நான் வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த சுய புத்தி முடிஞ்சால் கொஞ்சம் படிப்படியாக சரியாக போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கூட பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க, வசதி வாய்ப்பாக இருப்பாங்க. இப்போ சுய புத்திங்கிறதுனால பாவ அமைப்பில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, ஒன்றும் பெருசாக இருக்காது. நான் அதை சொல்லிட்டேன். இப்போ வந்து அந்த ஜாதகத்தையும் நான் வருங்காலங்களில் நான் போட்டு சொல்கிறேன். ஏன்னா அந்த ஜாதகத்தை கேட்டுட்டு தான் போடணும். இப்போ நம்ம பதிவு எடுத்து மனப்படன்னு போட்டுட்டோன்னா அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம போடணும். அப்படிங்கிறதுனால இதை சொல்லணுங்கிறதுனால நான் சொன்னேன். சரிங்களா? இன்னும் கூட ஜாதகம் இருக்குது, அதெல்லாம் போடும்போது நான் கரெக்டாக அவ்வளோ வரிசையாக சொல்லிட்டு வரேன். இப்போ ஆய்வுக்கு நான் எடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு பாவாதிபதி அந்த பாவத்துக்கு மறைந்து அல்லது அந்த லக்னத்துக்கு சுபராக இருந்தாலும் சரிங்க, லக்னத்துக்கு பாவராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அமைப்பில் அந்த ஜாதகருக்கு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. ஜாதகருக்கு கூட பிறந்தவங்களும், அடுத்தது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்த கணவன், தாய் தந்தையர், பிள்ளைகள், எல்லா உறவுகளுக்கும் அந்த திசை அந்த ஜாதகருக்கு மட்டும் பார்க்காம கூட அவங்க சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பலனும் எடுக்கலாமான்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பாவ அமைப்பில் போய் நம்ம பலன் நிர்ணயம் பண்ணலாங்க. அது அப்படியே அந்த ஜாதகம் நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே நின்று காட்டும். சரிங்களா? அந்த கிரகம், அந்த சாரம் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தாலே அந்த ஜாதகருக்கு யோகமாக இருந்தால் அவங்க கூட பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குது, அவங்க அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்குது. ஏன்னா ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் அந்த திசை அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்காது. மாற்றங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் நம்ம எடுத்து வரத்துக்கு முன்னாடியே அந்த ஜாதகருக்கு நம்ம வந்து சொல்லிட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாதகர் இருப்பாங்க. ஓகேங்களா? இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த ஜாதகம். இன்னும் கூட இருக்குங்க, நேரம் கருதாத அமைப்பில் என்னால் விரிவாக சொல்ல முடியல. சரிங்களா? இந்த ஜாதகங்கள் முழுசாக சொன்னால் உங்களுக்கு இன்னும் புரியும். சரி, எனக்கு தெரியும், இது நான் கிரகங்களை அங்கங்கே வச்சு தான் லக்னத்தை வச்சு சொல்லியிருக்கேன். இது வந்து சரியாக புரியாது. சரிங்களா? இது விரிவாக போட்டால் தான் புரியும்னு எனக்கும் தெரியும். சரிங்களா? இது வந்து அவங்கக்கிட்ட கேட்காத காரணத்தினால நான் என்னால் விரிவாக போட முடியல. சரிங்களா? மற்ற அமைப்பில் நான் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பாவத்துக்கு உண்டான அமைப்பு என்னன்னா, அந்த தசாநாதனுக்கு ஒவ்வொரு பாவத்துக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உடனே அந்த இடத்த அப்படியே லக்கணமாக வச்சு நாம் அந்த லக்கணத்துக்கு அந்த கிரகங்கள் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காங்க, அந்த கிரகம் எந்த நிலைமையில் சாரம் பெற்றிருக்கு, அதை எல்லாமே பார்த்தோம்னா அதையும் சேர்த்து நம்ம பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்குது. அப்படிங்கிறதுனால என்னுடைய அனுபவத்தில் பார்த்ததை உங்களுக்கு சொல்லணுங்கிறதுனால தான் நான் இந்த பதிவு போட்டேன். சரிங்களா? இதுதாங்க பாவ அமைப்பு. எல்லா விதத்துலையும் நம்ம பார்த்தாலும் இந்த அமைப்பு அப்படியே நம்ம ஜாதகம் வந்து நம்மளுக்கு அப்படியே கண்ணு முன்னாடி காட்டுதுன்னு நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்.